இவன் பேர் விஜயகுமார். திரைப்படத்துறையில் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணுங்கிறது தான் இவனோட லட்சியம். இவன் பேர் வெங்கட்ராஜா. சினிமாவில் பிரபல பாடகன் ஆகணுங்கிறது தான் இவனோட லட்சியம். இவன் பேர் சுரேன்ராஜ். சினிமாவில் ஒரு மாபெரும் நடிகன் ஆகணுங்கிறது தான் இவனோட லட்சியம். இவங்க 3 பேருமே என்னைக்கு தங்களோட லட்சியத்தில் வெற்றி பெறாங்களோ அன்னைக்கு தான் தாடி எடுக்கணுங்கிற முடிவோடு இருக்காங்க. என்ன இன்னும் தேவதே காணோம்? என்ன டைம் ஆச்சுன்னு பார்ட்டியை காணும். எங்க இன்னும் இந்த மாலை காணமே? என்னங்கடா தாடி ஃபெலோஸ், இதுக்கு முன்னாடி குடியிருந்த பழைய வீட்டில் தலைமாட்டில் லாரி போனால் கூட எந்திரிக்க மாட்டீங்க. இப்போ புது வீட்டில் காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு இவன் பாட்டு வரி தெரியாமல் அவன் ஆகுன்றான். அவன் பேப்பர்கார பையன் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறான். இவன் லாரி கிளீனர் கெட்டப்பில் இருக்கிறான். என்னங்கடா மேட்டர்? மேட்ரு ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு அந்த வீட்டில் இருந்தவரையும் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் புரியுது. கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். திருந்திட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. ஆனால் இப்படி சடனாக திருந்தாதீங்க, சந்தேகமாக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்தே திருந்துங்க. வரேன். என்னடா சுரேன், மணி சாரை பார்க்க போனீங்க, என்னாச்சு? சார் பயங்கர பிஸிமா, பார்க்க முடியல. ஆமாம், நீ போனே என்னாச்சு? இந்த ப்ரொடியூசர் என்னையா சங்கராபரணத்தையும் ரங்கீலாவையும் கலந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சொல்கிறேன். இதெல்லாம் விளங்கவா? சரி, நம்ம சிந்தனை வளர்ச்சிக்கு வேணா சரியாக வரமாட்டான்னு வந்துட்டேன். நமக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லைப்பா. 6 மாதம் கழிஞ்சா சுக்கரதிசை தான். ஏய், நானும் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். என்னடா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டா? உங்களுக்கு என்னங்கடா, ஊர்ல இருந்து மணி ஆர்டர் அனுப்புறாங்க, உட்காந்து திங்கிறீங்க. நான் அப்படி முடியுமா? ஊர் ஊரா அலைஞ்சு தெரிஞ்சாகணும். இந்த பாத்தியா, கையில பையி, கழுத்துல டை, வாயில பொய், பொழப்புல நாய். நான் ஊர் ஊரா தெரிஞ்சாதான் எங்க வீட்டுக்கு நான் மணி ஆர்டர் அனுப்ப முடியும். டேய் வரேன். ஏய், ஓவரா வெயில்ல உட்காராதீங்கடா, சூடு பிடிச்சுக்கும்டா. அப்ப சூடு சூடு முத்துனா வெள்ளை, வெள்ளை முத்துனா வெட்ட, கடைசியில கட்ட. வரேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 வீட்டு கதவை தட்டுறேன், லேஸ்ல திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே திறந்தாலும் ஐயா வீட்டிலன்னு சொல்லி மூஞ்சி மேலே கதவை சாத்துறாங்க. ஆனா நான் இருக்க வீட்டில் இப்படி கதவு திறந்து கிடக்குது. திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நானும் நுழைய வேண்டியதா இருக்குது. என்ன பண்றானுங்க இவனுங்க? இவனுங்களை ஃப்ரெண்டா வச்சு தூணி குறுகி போக வேண்டியதா இருக்கு. சிகரெட்டை கையிலேருந்து உருவிட்டேன், இன்னும் அப்படியே ஸ்டில் ஃபோட்டோ மாதிரி உட்காந்துருக்கானே. என்னங்கடா சமையல் பண்ணிட்டு செகண்ட் ஷோ போகிற பிளானா? என்ன அவன் எதையோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
இவன் கண்ணாடியை பார்த்து தன்னை பார்த்து சிரிக்கிறான். எதையாவது பார்க்கக்கூடாதா பார்த்து பயந்துட்டானுங்களா? என்ன கையில் இருக்க கண்ணாடியை கொடுக்க மாட்டானா? இவனுங்க மொழியே சரியில்லையே. எல்லாரும் ஜாமீனில் வந்த மாதிரி இருக்கிறானுங்க. இதுக்கு மேலே இவனுங்க சமைச்சதை சாப்பிட்டா நம்ம உயிருக்கு ஆபத்து. பேசாமல் கையேந்தி போகணும் போயிட வேண்டியதான். தவறு உலகத்தில் பிறந்த முதல் மனுஷன் மாதிரி ஆயிட்டானே. டேய் வெட்டிக்கிட்டியாடா? டேய் டேய் அவன் கையை வெட்டிட்டான்டா. அட சோம்பேறி பையல, கையை வெட்டிட்டாங்களே. நீங்களா ஃப்ரெண்ட்ஸாடா? டேய் உங்களுக்கு கிரிக்கெட்டா பிடிச்சிருக்கு? என்ன ஆச்சு? குழந்தை அழுவுது, விரல வெட்டிக்கிட்டு. டேய் எந்திரா, உட்காந்துருக்கான் பாடுறா. ஏண்டா நானும் கொஞ்ச நாளாவே உங்களை பார்க்குறேன். உங்க நட உட பாவனை எதுவுமே சரியில்லையே. ஏதோ முக்கியமான மேட்டர்ல மாட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்னடே ஒன்னதாண்டா, நான் வந்து 1/2 hour ஆகுது, கெட்டப்பே மாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்க என்னடா விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா விஷயம்? டேய் உங்க 3 பேருக்கு ஒரு மேட்டர் சொல்றேன். வாழ்க்கையில கனவு இருக்கலாம்டா, ஆனா கனவையே வாழ்க்கையாக்குன்னு நினைச்சீங்க 5 பைசா கூட தேர மாட்டீங்க, அவ்வளவுதான். வீட்டில் உட்காந்து விட்டத்தை பார்க்குற நேரத்துக்கு வெளியில போய் ஒரு 4 நல்ல மனுஷனை பார்த்தீங்கன்னா பொழப்புக்கு வழி தேடலாம்டா. டேய் உனக்கும் தான்டா. உங்க வீட்டுல இருந்து லெட்டர் வந்திருக்கு, இந்தா. அடுத்தவன் லெட்டர்லாம் படிக்காதீங்கடா, முதல்ல நாரியும் தெரிஞ்சுக்குங்க. அதை அடுத்தவன் சம்பளத்தில் சாப்பிட்றவன் சொல்லக்கூடாதுடா. டேய் உங்க அம்மா என் பேருக்கு எழுதுன லெட்டர்டா இது. பாரு பாரு. டேய் உங்க பெரியம்மா பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் மாட்டா, நீ கட்டாயம் வரணும்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு மேட்டர் எழுதியிருக்காங்க. என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? உங்க மதருக்கு இந்த புதர் பிடிக்காதாம்ல, இதை முதல்ல எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன? அம்மா இல்லடா, ஆண்டவனே வந்து சொன்னாலும் எடுக்க மாட்டேன். இது லட்சிய தாடி. ஆமா, ஆண்டவனுக்கு இதை விட்டா வேற வேலை இல்லை பாரு. போடா டே போடா, உங்களை எல்லாம் திருத்தத்துக்கு பேசாம பிச்சை எடுக்கலாம்டா. ஏப்பா முட்டை இருக்கா? நீலாம் வெண்டைக்காய் தான் சாப்பிடணும், அப்பதான் அறிவாது வளரும். முதல்ல வாங்கின கடனை கொடுக்க பாரியா. ஒரு கிலோ தக்காளி கொடுங்க. யோ இதெல்லாம் போடியா? ஆம்பளை உனக்கு அவ்வளவு விளக்காரமா இருக்கா? யாராவது ஒருத்தர் கொடுங்க. பொம்பளை வந்தோன்னு வாங்குற, இதை முதல்ல இட போடியா? சாரி மேடம். யோ குடியா தாங்க, இதை முதல்ல இட போட்டு குடியா. சாரி நீங்கன்னு கவனிக்காம சண்டையெல்லாம் போட்டு ரொம்ப சாரி. முதல்ல இட போட்டு குடியா, எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். உங்க பேர் கௌசல்யா எனக்கு தெரியும், ஆனா என் பேர் விஜய்னு உங்களுக்கு தெரியாது. நான் எதிர் வீட்டு மாடலாம் இருக்கேன். நீங்க துளசி மாடத்தை சுத்தி சுத்தி தினசரி பார்த்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னை பாக்குறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. தனியாக கரெக்ட் பண்ணுறேன் பாருடா. ஹலோ, ஐ எம் சுரேன், பிஎஸ்சி கிராஜுவேட். ஹலோ, ஐ எம் வெங்கட், பிகாம். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்ன சொல்லி வச்ச மாதிரி 3 பேரும் தாடியோட? மேடம், நாங்க 3 பேர் சினிமால சாதிக்கணுங்கிற லட்சியத்தோட இருக்கோம்.
அந்த லட்சியத்தோட அடையாளம் தான் இந்த தாடி. என்னைக்கு நாங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பத்திரிக்கையில் என் ஃபோட்டோ வரும்போது என் படத்தை போட்டு கீழே விஜய்னு பேர் போடாம இந்த ஜனங்களுக்கு இவன் தான் விஜய்னு தெரியுதோ அன்னைக்கு தான் இந்த தாடி எடுக்கலாம்னு இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் நீங்க லட்சியத்தோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த வயசுல நீட்டா ட்ரிம்மா இருக்கிறத விட்டுட்டு இப்படி தாடியோட நான் நினைக்கிறேன் இந்த தாடி தான் உங்க பர்சனாலிட்டிக்கு மைனஸ் பாயிண்ட்னு. அதுக்கு மேல உங்க விருப்பம். ஓகே, நான் வரேன். யங்ஸ்டர்ஸ் நீங்க லட்சியத்தோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த வயசுல நீட்டா ட்ரிம்மா இருக்கிறத விட்டுட்டு இப்படி தாடியோட நான் நினைக்கிறேன் இந்த தாடி தான் உங்க பர்சனாலிட்டிக்கு மைனஸ் பாயிண்ட்னு. அதுக்கு மேல உங்க விருப்பம். யங்ஸ்டர்ஸ் நீங்க லட்சியத்தோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த வயசுல நீட்டா ட்ரிம்மா இருக்கிறத விட்டுட்டு இப்படி தாடியோட நான் நினைக்கிறேன் இந்த தாடி தான் உங்க பர்சனாலிட்டிக்கு மைனஸ் பாயிண்ட்னு. அதுக்கு மேல உங்க விருப்பம். டேய், அந்த ஷெல்ஃப்ல வச்சிருந்த ஷேவிங் செட் எங்க? அதை தாண்டா நானும் தேடுறேன். டேய், உனக்கு எதுக்குடா ரேசர்? உனக்கு எதுக்கோ அதுக்கு தான். ஏய் பார், எனக்கு எங்க அம்மா சொல்லியிருக்கா தாடி நல்லா இல்லைன்னா அதனால எடுக்கிறேன். உனக்கு என்ன ராசா, அழகாத்தானே இருக்கு. டேய், லட்சியத்தை நான் மாத்திக்கிட்டேன்டா, ஆள விடுறா. ஆண்டவா, இதுவரை உனக்காக கூட முடியறக்காதனா அவளுக்காக முடியறக்கிருக்கேன்னா அவ மேல எனக்கு இருக்க காதலை புரிஞ்சுக்கிட்டு நீதான்ப்பா எனக்கு அருள் புரியணும். ஹலோ மேடம். ஹலோ, என்ன உங்க லட்சியம் நிறைவேறிச்சு போல இருக்கு? இல்ல, பர்சனாலிட்டி தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் நீங்க சொன்ன யோசிச்சு பார்த்தேன். என் நல்லது தானே சொல்லுவீங்க நீங்க, அதனால தான் தாடியெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு வேண்டுதல். இல்ல பரவாயில்ல, நீங்க உங்க வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் தனியா சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? இல்ல, சாமி கும்பிட்டு வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? தப்பா நினைச்சுக்கலன்னா உங்ககிட்ட தனியா பேசணும். நட மச்சான், கோயிலுக்கு வந்தியா? இல்லடா, கூத்து பார்க்க வந்தேன். கேட்கிற கேள்வியை பாரு. ஏய், நானும் உங்களை கொஞ்ச நாளா கவனிச்சுட்டே தான் வர்றேன். நீங்க போற போக்கே சரியில்லை. ஏய், என் மனசு அவளுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு விலகி போயிடுங்க. இன்னும் ஒரு மாசத்துல பாடுறா கல்யாண பத்திரிக்கை வந்து உங்களை சந்திக்கிறேன். ஏன் டென்ஷன் ஆகுற? நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னாளா? அப்படி சொல்லிட்டோம், நாங்க விளைவிக்கிறோம். என்னடா? கரெக்டுடா. 3 பேரும் பேசி பார்ப்போம். அவளுக்கு எவனை பிடிக்குதோ மற்ற 2 பேரும் விலகிப்போம்.
எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க 3 பேருமே என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சொல்ல தயங்குறீங்க. உங்க தயக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது உங்க மனசுல என்னை பத்தி ஏதோ தப்பான அபிப்பிராயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கங்க. ஏன்னா கௌசல்யா போலாமா? இவர் தான் மிஸ்டர் பிரபு. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வரேன். வாங்க. வாங்கடா லட்சியவாதிகளா. ஆஹா, என்ன உங்க லட்சியமெல்லாம் நிறைவேறிச்சு போல இருக்கு. அதான் இப்ப கோயில்ல பார்த்தனடா, ஆளுக்கு வாயில அரைப்படி மண்ணை கப்பிட்டு வந்தீங்களே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் இன்னைக்கு மேடேனா உங்களுக்கு இன்னைக்கு ஏப்ரல் 1 முட்டாள்களின் தினம். ஒரு பொண்ணு உங்க 3 பேரையும் எவ்வளவு அழகா முட்டாளாக்கிட்டு போயிட்டா பாத்தீங்களா. லட்சியம் லட்சியம்னு பேசிக்கிட்டு அம்மாவோட ஆசையை அலட்சியப்படுத்தின நீ அதே லட்சியத்தை பத்தி பேசியே கிடைச்ச வேலையை உதறிட்டு வந்த நீ லட்சியத்தை பத்தி பேசிக்கிட்டு நல்ல நேரம் நமக்கு வருமானு காத்துக்கிட்டு இருந்த நீ லட்சியம் இருக்க வேண்டியதாண்டா. ஆனா அது உள் மனசுல உறுதியா இருக்கணும், அடி மனசுல ஆழமா இருக்கணும். லட்சியவாதிங்க யாரும் வேஷம் போட மாட்டாங்கடா. ஆனா நீங்க 3 பேரும் இவ்வளவு நாளா வேஷம் தான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அத அந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துல எப்படி கலைச்சி எரிஞ்சிட்டு போயிட்டா பாத்தீங்களா. நீங்க மட்டும் இல்லடா, இந்த நாட்டுல ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் திக்கு தசை தெரியாம ஓடிக்கிட்டும் திணறிக்கிட்டும் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் ஒன்னும் இன்ஸ்டியூட்டோ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸோ அதுக்காக வச்சு நடத்தல. ஆனா ஒண்ணு, நீங்க 3 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால சொல்றேன், இனிமேலாவது இந்த போலி வாழ்க்கையை விட்டுட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிங்கடா. ஃபைனலா ஒன்னு சொல்றேன்டா, காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்ட்டு பொண்ணுங்க பின்னாடி அலையாதீங்கடா. லைஃபை தேடி நீங்க போங்க, உங்களை தேடி ஒய்ஃப் வருவா. இதுக்கு மேல நீங்க திருந்தலைன்னா ச்சே, நீங்களாம் மனுஷங்களே இல்லடா. அந்த பொண்ணு எங்களை சொல்லாம திருத்திட்டா, நீ எங்களை சொல்லி திருத்திட்டா மச்சான். தேங்க்யூடா. இவங்க திருந்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க